ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எதுக்குன்னு சொல்றேன். எந்த தொகுதியில யாரை நிறுத்த போறோம்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நாம யாரை நிறுத்த போறோம்னு அந்தந்த ஊர் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அவங்கள நாம தேடி கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொரு ஊர்லயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சமூக சேவையில ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கவங்க இருப்பாங்க. உங்க ஊர்லயும் இருப்பாங்க. கொஞ்ச நெஞ்சம்ல சார், கொரோனா காலத்துல 4 கோடி ரூபாய் இந்த கொரோனா டயத்துல எந்த தலைவரும் செய்யாத தனி ஒரு ஆர்மியாக ராணுவனாக நின்று அந்த பணியை செய்திருக்கிறார். முதலமைச்சர் நிவாரண உதவியாக 25 லட்சம். பெரிய பெரிய கதாநாயகர்லாம் கொடுக்கல. அப்ப உண்மையிலேயே அந்த இடத்துல கதாநாயகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகநாத் மிஸ்ரா 25 லட்சம். ஆக மொத்தம் அந்த 2 ஆண்டு காலம் எல்லாருக்கும், திருநங்கைகளா இருக்கட்டும், கஷ்டப்படுவரா இருக்கட்டும், எல்லாருக்கும் உணவு கொடுத்து உடை கொடுத்து 4 கோடி ரூபாயை செஞ்சு சார் எப்பயுமே நம்முடைய சேவைகள் மட்டும்தான் சார் நிக்கும். மக்கள் தினம் 136 படம் நடிச்சா கூட அவர்கிட்ட கடைசியில தேங்கி நிக்கிற கொடை வல்லலுங்க. இன்னைக்கு எல்லாரும் கேப்டன் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க. இறந்த பின்னாடி கோயிலா கட்டினாங்கன்னா அவர் செஞ்ச அன்னதானம். அது மாதிரி இவருடைய சேவை என்றென்றைக்கும் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் என்றால் சேவை, மனிதநேய பண்பாளர்னு சொல்லி இங்க விருது கொடுக்கல, இங்கிலாந்து அரசு கொடுத்திருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் இதை விட பெரிய ஒரு அற்புதமான விஷயம் எது நடக்க போறல. அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைத்து வசதிகளும் நிறைந்து உள்ள ஒரு மினி ஆபரேஷன் பண்ற அளவுக்கு உள்ள வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் அரெஸ்ட் ஆயிட்டுனா அந்த அரெஸ்ட் எடுக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் வெளியிட்டு இருக்கோம். இது தேனி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டத்திலும் மாவட்டத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை விடணும் அப்படிங்கிறத முயற்சி எடுத்திருக்கோம். கற்கனையும் காமராஜரையும் நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். தகுதியான உங்க ஊர் தலைவனை தேர்ந்தெடுக்க போறோம். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா. இதுதான் நம்ம சர்க்கார். உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா?